ஓரியர். அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். வனாந்திரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான். ஆனாகின் பிள்ளைகள் திஷோன், அகோலிபாமாள் என்பவர்கள். இந்த அகோலிபாமாள் ஆனாகின் குமாரத்தி. திஷோனுடைய குமாரர் எம்தான், எஸ்பான், இத்தரான், கரான் என்பவர்கள். எத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். திஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். ஓரியரின் சந்ததியிலே தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாகு பிரபு, திஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு, திஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள். இந்த வசன பகுதியில் ஏதோமியரின் வம்ச வரலாற்றை பற்றி சொல்லும்போது இடையிலே ஓரியரின் வம்ச வரலாற்றை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரியரும் கானானியர்கள். இவர்கள் சேயீர் மலையிலே வாசம் பண்ணுகிறவர்கள். ஓரியர் ஏத்தியர் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு மனுஷ குமாரத்திகளுக்கும் தேவ புத்திரருக்கும் ராட்சதர்கள் பிறந்தார்கள். இவர்களில் ஒரு பிரிவினர் ஓரியர் எனப்பட்டார்கள். இவனுடைய தந்தை சேயீர். இவர்களுடைய நிலம் சேயீர் மலை என்று அழைக்கப்பட்டது. இதன் பின்பு அது ஏதோமின் தேசமாயிற்று. சேயீருக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 7 பிரபுக்களுக்கு 19 குமாரர்களும் 1 குமாரத்தையும் இருந்தார்கள். இவர்களுடைய அட்டவணை ஆதியாகமம் 36, 22 முதல் 28 வரையில் உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சேயீரின் குமாரத்தியும் பிரபலமானவள் ஆகையினால் இவளுடைய பெயரும் அட்டவணையில் காணப்படுகிறது. ஆதியாகமம் 36, 20, 21 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பிரதானிகள் ஏசா அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக ஆட்சி புரிந்தவர்களாக இருக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தார் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக ஏசா சேயீர் மலையை கைப்பற்றிவிட்டார். இதனால் ஆதியாகமம் 27, 39, 40 ஆகிய வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஏதோமின் பர்வதங்களில் ஏராளமான குகைகள் இருந்தன. ஓரியர்கள் இவற்றில் வசித்து வந்தார்கள். பெத்ரா, சேலா ஆகியவை பாறைகளுக்குள் செதுக்கி கட்டப்பட்ட பட்டணமாகும். இது பின்பு ஏதோமின் தலைநகரமாயிற்று. இது அவர்களுடைய வலுவான கோட்டை. மலைகளுக்கு நடுவில் செதுக்கப்பட்ட கோவில்களும் வீடுகளும் இன்றும் உள்ளன. பெத்ராவில் சுற்றிலுமுள்ள குகை கோயில்கள் இன்னும் அழியாமல் புதியவை போன்று உள்ளன. பழங்காலத்தில் பெயர் பெற்று விளங்கின இந்த இடம் கடைசி நாட்களில் மறுபடியும் முக்கியத்துவம் பெறும். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயோரினுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். ஆதியாகமம் 26, 34. ஏதோமியரும் ஓரியரும் பெண் கொடுத்து பெண் எடுத்து தங்களுக்குள்ளே திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதன் மூலமாக ஏதோமியரின் சந்ததியில் ஓரியரும் கலந்திருக்கிறார்கள். ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டார். ஏசா ஈசாக்கின் விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏசா ஏத்தியரோடும் அவருடைய பின் சந்ததியாரோடும் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். ஏசாவும் அவருடைய குடும்பத்தாரும் சேயீர் மலையில் குடியேறிய போது அங்கே குடியிருக்கிற ஓரியரோடு சம்பந்தம் கலக்கிறார்கள். இதனால் ஓரியரும் ஏத்தியரும் கலப்பு இனமாக மாறுகிறார்கள். இந்த வசன பகுதியில் சேயீர் மலை தேசத்தில் குடியிருக்கிற ஓரியரின் வம்ச வரலாற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமியரின் புத்திரர்
பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டது போல ஓரியரின் புத்திரரும் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சேயீர் மலைத்தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதேம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். வனாந்திரத்திலே தன் தகப்பனாகிய சிபயோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான். ஆனாகின் பிள்ளைகள் திஷோன், அகோலி பாமாள் என்பவர்கள். இந்த அகோலி பாமாள் ஆனாகின் குமாரத்தி. கோவேரி கழுதைகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் மூல பாஷை வார்த்தை எம்மிம் என்பதாகும். இதற்கு சில மொழிபெயர்ப்புகளில் வெந்நீர் நீரூற்றுகள் என்றும் வேறு சில மொழிபெயர்ப்புகளில் எமீம் அல்லது ராட்சதர் என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கோவேறு கழுதை என்று பொருள்படும் எவரைய வார்த்தை பேரேத் என்பதாகும். ஆனாகு கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தானா, அல்லது வெந்நீர் நீரூற்றுகளை கண்டுபிடித்தானா, அல்லது ராட்சதரை கண்டுபிடித்தானா என்று தெளிவாக தெரியவில்லை. இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து ஆனாகு பிரபலமானான். திஷோனுடைய குமாரர் எம்தான், எஸ்பான், இத்தரான், கரான் என்பவர்கள். ஏத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். திஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். ஓரியரின் சந்ததியிலே தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாகு பிரபு, திஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு, திஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள்.